ஹாய் ஆர்மிஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ணா உங்கள் டொரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்முனோட ஃபர்ஸ்ட் மேரேஜோட ஃபைனல் பார்ட் தான். அண்ட் போன பார்ட்டில் நான் ஏதோ தெரியாமல் ஜேகே ஜேகேன்னு சொல்லிட்டேன். அதனால் எல்லாருமே இது ஜேகே ஒன்சாட்டா இல்லை ஜிம்முன் ஒன்சாட்டானே தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஐம் ரியலி சாரி. நான் ஏதோ ஒரு யோசனையில் ஜேகே ஜேகேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த டைம் நான் ஜேகேன்னு சொல்ல மாட்டேன். இது ஜிம்முனோட ஒன் ஷாட் தான். சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எதில் விட்டோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பார்ட் நான் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் ஜிம்முன் கிட்ட உங்களை கிளினிக் கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பீங்க. அவன் அதெல்லாம் முடியாது, என்னால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு கோவமா ரூமுக்கு போயிட்டுருப்பான். அப்போ ஜிம்முனோட அம்மா, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருப்பாங்க. அப்போ நீங்கள், ஆன்ட்டி கவலைப்படாதீங்க, அவன் அந்த அளவுக்குலாம் வருத்தம் இல்லை. அவனோட கோவம்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது? நீங்க ஃப்ரீயா விடுங்க. இப்ப அவன் எதுக்கு போயிருக்கான்னு நெனைக்கிறீங்க? அவன் போய் பைக் சாவி தான் எடுத்துட்டு வருவான். நீங்க அவன நெனச்சுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவன நான் சரி பண்ணிடுறேன். அப்படின்னு ஜிம்முனோட அம்மாவ நீங்க கன்சோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜிம்முனும் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஜிம்முனும் உங்களோட கிளினிக் தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க பைக்ல போயிட்டுருக்கீங்க. ஜிம்முன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்துட்டுருக்கான். அப்ப நீங்க, "எதுக்கு இப்ப மூஞ்ச அப்படி வச்சுட்டுருக்க நீ?" "எப்படி வச்சுட்டுருக்க?" "மூஞ்ச உர்ருன்னு ஏதோ இஞ்சி துண்ண குரங்காட்டம். எதுக்கு அப்படி வச்சுட்டுருக்க?" "என் மூஞ்சே அப்படிதான். கொஞ்ச நேரம் சைலண்ட்டா வரியா?" அப்படின்னு அவன் கடுப்பா சொல்றான். அப்ப நீங்க மிரர் வழியா அவன பார்க்குறீங்க. அவன் ஸ்டில் அப்படியே தான் இருக்கான். அப்ப நீங்க, "என்னடா உன் பிரச்சனை? ம். இங்க பாரு, உனக்கு என் கூட வாழ பிடிக்கல. என் கூட பேச பிடிக்கலன்னு வச்சுக்கயேன், ஜஸ்ட் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு. சரியா? அதுக்கப்புறம் நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு, உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட இருக்கணுமோ நீ தாராளமா இரு. சரியா? என் கூட சகிச்சுட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல." அப்போ கூட நான் ஏன் 6 மாசம் வெயிட் பண்ண சொல்றேன்னா, மேரேஜ் ஆகி 6 மாசமாவது ஆகியிருக்கணும். அப்பதான் டிவோர்ஸ் குடுப்பாங்க. இப்போ போயிட்டு நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணினா, கண்டிப்பா 6 மந்த்துக்கு சேர்ந்து வாழணும்னு தான் சொல்வாங்க. அதனால தான் சொல்றேன். சரியா? 6 மந்த் ஆகட்டும். நானே நானே உனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கி குடுத்துடுறேன். சரியா? அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவன் எதுவுமே சொல்லாம உங்கள மிரர் வழியா பார்க்குறான். நீங்க அவன பார்க்குறீங்க. அவன் எதுவுமே பேசாம பைக்க ஓட்டிட்டு தான் போயிட்டுருக்கான். அப்போ நீங்க, ம். அப்போ என்ன டிவோர்ஸ் பண்றோன்னு பிளான்ல தான் இருக்கான். சரி, ஓகே, பண்ணட்டும். பார்க்கலாம். இது எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவுமே பேசாம அப்படியே சைலன்ட்டா ஆயிட்டீங்க. எப்படியும் அவன் உங்களோட கிளினிக் கூட்டிட்டு வந்துட்டான். நீங்க பைக்லேருந்து கீழ இறங்குனதும் ஜிம்முன்னு அங்கேருந்து போக பார்க்குறான். அப்ப நீங்க, "ஈவினிங் வருவியா?" "இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு." "என்ன வேலை இருக்கு?" "அதான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. என்னால வர முடியாது. பஸ் புடிச்சு போ." அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க, "இங்க பாரு, நீ வர, நான் இங்க தான் வெயிட் பண்ணுவேன். புரியுதா? என்னால பஸ்லலாம் போக முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போயிட்டீங்க. ஜிவன் கடுப்பா பைக் எடுத்துட்டு அங்கருந்து போயிட்டான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகுது. நீங்க ஜிமின் வருவான்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஜிமின் வரவே இல்ல. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி கிளினிக் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க டர்ன் பண்றீங்க. அங்க ஜிம்முன்னு இருக்கான். நீங்க ஜிம்முன பார்த்து சிரிக்கிறீங்க. அவங்கள பார்த்து ஃபேஸ டர்ன் பண்ணிக்கிட்டான். என்னதான் உங்களுக்கு மேல அவனுக்கு கோவம் இருந்தாலும், அவன் வந்து உங்களுக்காக எல்லாமே பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. ஸோ நீங்களும் அவங்க கூட பைக்ல போறீங்க. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போது. ஒரு 3 மந்த் ஆகுது உங்களுக்கு மேரேஜ் ஆகி. இப்போ ஜிம்முன்னு நார்மலாவே பேச ஆரம்பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தானோ அப்படிதான். உங்கள பிக்கப், ட்ராப் பண்றது, உங்க கூட நல்லாவே பேசுவான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃப்ரெண்டு, இப்போ ஒய்ஃபு. அந்த ஒய்ஃப்ன்ற அட்வான்டேஜா அவன் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா, நீங்க இப்பல்லாம் அவன் கூட கூடவே இருக்கீங்கன்றதுனால, அவன் நீங்க ஒய்ஃப்ன்றத அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ உங்ககிட்ட குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்றது, உங்கள டீஸ் பண்றது, உங்கள அடிக்கிறது, ஆ ஏதாவது ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த 3 மந்த்ல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சுட்டீங்க. பட் இன்னும் 2 பேரும் சொல்லிக்க ஆரம்பிக்கல. ஆனா அந்த குட்டி குட்டி ரொமான்ஸ் நடக்கும். ஸோ இப்படி தான் இந்த 3 மந்த்துமே ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒன் ஃபைன் டே ஜிம்மின் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஜிம்னோட ஃபோன் கன்டினியூஸா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகி, அது யார் தான் பண்றாங்க அப்படின்றதுக்காக அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. அதில ஒரு மெசேஜ், "ஜிமின், நீ சொன்ன அட்ரஸ்ல நாங்க போய் தேடினோம். ஆனா அங்க அந்த பெர்சன் இல்ல. அம் நீ கவலைப்படாத. ஜாராவ கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்னு இருக்கு அந்த மெசேஜ்ல. அத பார்த்ததும் உங்களுக்கு ஹார்ட்டே அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. அப்போ அப்போ அவன் என்ன நம்பல. அப்ப நான் தான் சாராவ கடத்துனதா அவன் நெனச்சுட்டு இருக்கான்ல? அப்ப என்ன நம்பாம தான் அவன் என் கூட இருந்திருக்கான்.
எதுக்கு? அப்படி அவ தான் முக்கியம்னா, எதுக்கு என் கூட இப்படியெல்லாம் பண்ணணும்? அது சந்தோஷமா இருக்க மாதிரிலாம் நடிச்சானே! அதெல்லாம் அப்போ எதுக்கு? என்கிட்ட க்ளோஸா பழகுற மாதிரி பழகி, நான் தான் அவள கடத்துனனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றானா? ஒய்ஃப்ன்னு நான் இருக்கேன்ல. எதுக்கு சாராவ பத்தி அவன் தெரிஞ்சுக்க நெனைக்கிறான்? எதுக்கு? ஜிம்மன், நீ என்ன யோசிக்கிற? என்ன பண்றன்னு எனக்கு இப்பலாம் தெரியவே மாட்டேங்குது. வேலை இருக்குன்னு சொல்றது அது இதுதானா? என்ன விட உனக்கு இப்போ ஸாரா முக்கியமா போயிட்டா. ஸாராவ கடத்துனது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமா போயிடுச்சுல்ல? ஃபைன் ஜிம்மன், ஃபைன். நீயே இது எப்போ சொல்றன்னு நான் பார்க்குறேன். அதுவரைக்கும் இத பத்தி நான் உன்கிட்ட பேசவே போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. அகைன் ஒரு மெசேஜ் வருது. "ஜிமன், நாங்க தேடிட்டோம்டா. அவன் ஏதோ வெளியூருக்கு போயிருக்கானாம். அவன் வர 2 வீக்ஸ் ஆகுமாம். ஸோ இந்த 2 வீக்ஸ்ல கண்டிப்பா அவன் தான் கடத்துனானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நீ எத நெனச்சும் கவலைப்படாத." அப்படின்னு அகைன் மெசேஜ் வருது. ஸோ, நீங்க அத பார்த்துட்டு, அப்படியே அந்த ஃபோன எங்க இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டு, நீங்க பெட்ல படுத்துட்டீங்க. ஜிம்மன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரான். நீங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், அவனும் உங்க பக்கத்துல படுத்து தூங்கிட்டான். ஸோ, இப்படியே தான் அந்த 2 வீக்ஸுமே போது. இந்த 2 வீக்ஸுமே நீங்க ஜிம்மன் கிட்ட சரியாவே பேசல. அவனே உங்ககிட்ட பேச வந்தாலும், 1 வேர்ட்ல தான் ஆன்ஸர் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இல்ல. நானே வந்துடுறேன். அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவன நீங்க டீஸ் பண்ணுவீங்க. வேணும்னே வம்பிழுத்து, அவன்கிட்ட வாங்கி கட்டிப்பீங்க. ஸோ 2 பேரும் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா, இப்ப நீங்க அவன்கிட்ட அந்த மாரி எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. ஜிம்முன்னு அத நோட் பண்ணவும் இல்ல. சரி உங்களுக்கு ஏதாவது வொர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருவான். இப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு தான் அந்த ஸாராவ கடத்தினது யாருன்னு அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா? அத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போயிருப்பான். அப்ப ஜிம்மன் கிட்ட, "ஜிம்மன், சொல்லுவாயேன். ஈவினிங் வருவியா?" அம். வந்துடுறேன். சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போயிட்டீங்க. அவனும் அங்கருந்து போயிருப்பான். ஸோ நீங்க அதே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அவன் என்ன பண்றான்? எங்க போறான்? வரான்? எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இந்த 2 வீக்ஸுமே நீங்க அவன்கிட்ட பேசாதது அவனுக்கு அது தெரியவும் இல்ல. அவன் அந்த ஸாரா விஷயத்துல தான் ரொம்ப முழுகி போயிருக்கான். அது நெனச்சாவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களால கிளினிக்ல சரியா ஒர்க்ல கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க அகைன் ஜிம்முன்னு பண்றத பத்தி மட்டுமே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படி இருந்தும், ஓகே. இன்னைக்கு தானே லாஸ்ட் டே. அவள கடத்துனது யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், சார் என்கிட்ட தானே வரணும். அப்ப நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகுது. நீங்க கிளினிக்க க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம்முக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கன்டினியூஸா. அவன் எடுக்கவே இல்ல. உங்களுக்கு செம்ம கடுப்பாகி நீங்க கெளம்பிட்டீங்க. நீங்க உங்களோட வீட்டுக்கும் வந்துட்டீங்க. "வயன், எங்க ஜிம்மன்?" "எனக்கு தெரியல ஆன்டி." அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. ரூமுக்கு போன அடுத்த செகண்ட் நீங்க உங்களோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ வரீங்க. "வயன் வா சாப்பிடுவ." அம் "இல்ல ஆன்டி. நான் நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்." "ஏன் இந்த டைம்ல எதுக்கு?" "இல்ல, சடனா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நான் அம்மாவ பார்த்துட்டு, அவங்க கூடவே ஸ்டே பண்ணிட்டு, அப்படியே கிளினிக் போயிட்டு, நெக்ஸ்ட் நாளைக்கு நைட்டு நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அவங்க என்ன ஏதுன்னு கூட கேட்டுக்கவே இல்ல. ஸோ அவங்க அப்படியே போற உங்களையே பார்த்துட்டு நின்னுட்டுருக்காங்க. நீங்களும் வந்துட்டீங்க. "ஏய் வயன், என்னடி இந்த டைம்ல வந்திருக்க? என்னாச்சு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு உன் ஞாபகமா இருந்துச்சு. அதனால தான் உன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன்." "ஹேய்! என்னடி 2 வீடு தான் தள்ளி இருக்கு. இதுல ஏன் ஞாபகமா இருந்துச்சுன்னு சொல்ற? அதான் நம்ம தினமும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னம்மா உன் பிரச்சனை? நான் இங்க வரக்கூடாதா? சொல்லு, நான் எங்கேயாவது போயிடுறேன்." "ஏய்! என்னாச்சு? எதுக்கு யார் மேல இருக்க கோவத்த என் மேல காமிச்சிட்டு இருக்க?" "அம்மா, எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லம்மா. எனக்கு சீரியஸா உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்தேன். உனக்கு வேண்டான்னா சொல்லு. நான் அங்கேயே கிளம்பிடுறேன்." "சரி, சரி. என் பொண்ணுக்கு என் மேல பாசம் இருக்குல்ல. சரி, சரி வா." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "ஒண்ணும் தேவையில்ல. நான் ரூமுக்கே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூமுக்கு போயிட்டீங்க. உங்க அம்மா உங்களயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ரூமுக்கு போயிட்டு, கடுப்பா உங்களோட பெட்ல தான் உட்கார்றீங்க. கால் பண்ணா கூட அட்டெண்ட் பண்ணல. நான் கேட்டதுக்கு வரேன்னு சொன்னான். ஆனா, இன்னும் வரவே இல்ல. கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணல. அப்போ வராதவன் எதுக்கு நான் கேட்கும்போது வரேன்னு சொல்லணும்? எதுக்கு? "ஒயன், நீ அவன பத்தி யோசிக்காத. உனக்கு தான் அவன பத்தி தெரியும்ல. நீ சைலன்ட்டா படு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுத்துட்டீங்க. எங்க ஜிம்மன் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்ததும் ரூமுக்கு வரான். நீங்க அங்க இல்ல. அகைன் அவன் கீழ வரான். "அம்மா ஒயன் எங்க?" "ஏன்டா?"
அவ மட்டும் தான் தனியா வந்தா. நீ எங்க போயிருந்த? ம்மா, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஒயன் எங்க? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஏன்? என்னாச்சு? தெரியலடா. சடனா அம்மா ஞாபகமா இருக்கு. நான் போறேன்னு சொன்னா. நானும் எதுவும் கேட்டுக்கல. சரி ஓகேம்மா நான் அங்க போறேன். ஜிம்முன்னு ஒரு நிமிஷம் நில்லு. என்னம்மா? என்னாச்சு? உனக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனைலாம் இல்லம்மா. என்னன்னு தெரியல. நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஜிம்முன்னு ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லும்மா. என்னடா ஆச்சு உங்க 2 பேருக்கும்? அவள கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. உன்ன கேட்டாலும் எதுவும் இல்லன்னு சொல்ற. அவ மூஞ்சே டல்லா இருக்கு. நீ என்னன்னா இப்படி பதட்டமா பேசுற? என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லுங்க என்கிட்ட. நான் உன்னோட அம்மா தானே. என்கிட்ட சொல்ல மாட்டியா? அம்மா, எதுவும் இல்லம்மா சீரியஸா. அவ எனக்கு கால் பண்ணியிருக்கா. என் ஃபோன் சைலன்ட்ல இருந்ததால எனக்கு தெரியலம்மா. அதனால தான் அவ கோவமா அங்க போயிருப்பா. நான் போய் அவள சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரேன். சரியா? வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா? நீ பயப்படாத. சரிடா. அவள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. வயன் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள கஷ்டப்படுத்தாத. அம்மா எனக்கு தெரியும்மா. நான் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்க வீட்டுக்கு தான் வரான். அப்போ உங்க ரூம டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் உள்ள வரான். நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. "வயன், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வா நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா நீங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம படுத்துட்டு இருக்கீங்க. "வயன், உன்ன தான் சொல்றேன். வா நம்ம வீட்டுக்கு போலாம்." "இங்க என்ன பண்ற?" "இல்ல, நான் இங்கே இருந்துட்டு வரேன்." "என்னாச்சுடி? சாரி. ஃபோன் சைலன்ட்ல இருந்துச்சு. அதனால தான் என்னால கால் அட்டெண்ட் பண்ண முடியல. நீ கோவமா இருப்பேன்னு தெரியும் வய்யன். நீ அங்க வந்து எவ்வளோனா திட்டு, கத்து, சண்டை போடு, அடி, என்ன வேணாலும் பண்ணுடி. இங்க வேணாம் வய்யன். வா நம்ம அங்க போலாம்." "எதுக்கு? எதுக்கு? என் அம்மா வீட்ல இருக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? சொல்லு. அங்க தான் இருக்கணுமா நான்? அந்த மாரி ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன?" "என்னாச்சு வய்யன் உனக்கு? நான் நார்மலா தானடி கூப்பிடுறேன். ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க வயன்? எழுந்து வா நம்ம அங்க போலாம்." அப்ப நீங்க எழுந்து உட்கார்றீங்க. "ஜிமன், எனக்கு அங்க வர பிடிக்கல. அதுவும் உன்ன பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரியா? தயவு செய்து என்ன தனியா விட்டுட்டு இங்கிருந்து போயிடு." "வயன், என்னடி ஆச்சு? எதுக்கு இப்ப நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அதுக்கு தான் நான் சாரி கேட்கிறேன்ல. நான் வேணும்னு பண்ணலடி." "ஓ! வேணும்னு பண்ணலையா? சரி சார் எங்க போயிருந்தீங்க? சொல்லுங்க. எங்க போயிருந்தீங்க?" "அது முக்கியமான வேலையா?" "அது என்ன முக்கியமான வேல? ஜாராவ கடத்தினது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தானே போயிருந்த?" "ஓ! வயன், அது சொல்லு. அதுக்காக தானே போயிருந்த? தெரிஞ்சிருச்சா? ஜாராவ கடத்துனது நான் இல்லன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்ண போற? எனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு ஜாராவ கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்லு ஜிமன்." "ஏய்! எதுக்கு எதுடி பேசுற? இங்க பாரு. நான் ஜாராவ கடத்துனது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நெனச்சேன் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா அது நீ கடத்துனியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும் தான் நான் பண்ணேன். அதுதான். என் மேல நம்பிக்கை இல்லாம தானே இத தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன்." "வயன், உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல வயன். நான் அத தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சது வந்து, நீ என்னோட வைஃப். உன்ன போற வர எல்லா இடத்துலயும் கல்யாண பொண்ண கடத்திட்டு, இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உன்ன பேசுறது ஒரு ஹஸ்பண்டாவும், ஒரு ஃப்ரெண்டாவும் என்னால அத பார்த்துட்டு இருக்க முடியல வயன். நீ அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டன்னு நான் ஷூரா நம்புறேன். நம்புனேன். அதனால மட்டும் தான் நீ அத பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக மட்டும் தான் அவள கடத்துனது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். மத்தபடி எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலோ, இல்ல நான் உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவ கூட போய் வாழணும்னோ இல்ல வய்யன். நீ தான் என் லைஃப்ன்னு நான் எப்பவோ வாழ ஆரம்பிச்சுட்டேன். நான் இதுக்கப்புறமும் எப்படிடி அவள தேடி போவேன்? நீ எப்படிடி நெனச்ச அப்படி? போதும் ஜிம்மன். இப்படி சொல்லி சமாளிக்கலாம் நெனைக்காத. அப்போ நான் பண்ணலன்னு நீ நம்புனல்ல? அப்ப நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல? இதுதான், அதுதான்னு. ஆனா ஏன் என்கிட்ட இதுவரைக்கும் சொல்லல? சொல்லு. நீ எனக்காக தானே பண்ற. அப்ப நீ என்கிட்ட இதுதான் ரீசன் சொல்லணும்ல? இந்த 2 வீக்ஸ் நான் உன்கிட்ட பேசல ஜிமன். அத நீ நோட் பண்ணியா? இல்ல. உனக்கு அந்த ஜாரா பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதானே. உன் மைண்ட்ல நான் எப்பவுமே இருந்ததே இல்லல்ல ஜிமன். ஒயன், என்ன நம்புடி அப்படின்னு சொல்லி உங்க பெட்ல பக்கத்துல உட்கார்றான். நீங்க எழுந்துக்கிறீங்க. அப்போ உங்க கைய புடிச்சு அவன் அகைன் உங்கள உட்கார வைக்கிறான். வய்யன், எனக்கு உன் கோவம் புரியுது. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல வய்யன். இப்போ
நீ இந்த கோவப்படுற பாத்தியா? நான் அத உன்கிட்ட சொல்லியிருந்தா, நீ அப்பவும் அதே தாண்டி பேசியிருப்ப. என் மேல நம்பிக்கை இல்லையான்னு. அதனால தான் ஒய்யன் நான் உன்கிட்ட சொல்லல. மத்தபடி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்லாம் இல்லடி. இப்போ நீ இந்த தப்பு பண்ணலன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்ன யாரும் வந்து தப்பா பேச மாட்டாங்கல்ல. நீ என் ஒய்யன். உன்ன யாரும் தப்பா பேசுறது என்னால பார்க்க முடியலடி. அதுக்காக தான் நான் இவ்ளோத்தையும் பண்ணேன். இப்போ என் ஒய்ன் ஹேப்பியா இருப்பால்ல. அதுக்காக தாண்டி நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லடி. நான் ஸாரா கூட பேசுறது கூட கிடையாது. அவ நம்பர என் ஃபோன்ல பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். நீ வேணா எடுத்து பாரு. இங்க பாரு வயன். உனக்கும் எனக்கும் பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்துச்சு தான். நான் இல்லன்னு சொல்லல. ஒரு ஃப்ரெண்ட எப்படிடா ஒய்ஃபா பார்க்குறதுன்னு நான் நெனச்சேன் தான். ஆனா, அதெல்லாம் நமக்கு மேரேஜ் ஆன கொஞ்ச நாள் தான்டி. அதுக்கப்புறம் நீ தான் என் லைஃப். நீ தான் என்னோட ஒய்ஃப். இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இதுதான் என்னோட லைஃப். நான் இத வாழ்ந்து தான் ஆகணும். இத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு நான் என்ன மாத்திக்கிட்டேன்டி. உன்ன பத்தி நான் முழுசா தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மைய சொல்லணும்னா, நான் உன்ன லவ் பண்றேன் வய்யன். நான் உன் கூட பழகுற விதத்த வச்சு கூடவாடி உனக்கு தெரியல? என் மேல நம்பிக்கை இல்ல? வய்யன், இப்ப என் மனசு முழுக்க நீ மட்டும் தான்டி இருக்க. அந்த ஸாரா அவ என்னோட பாஸ்ட். அவ்ளோதான். ஆனா இப்போ நீ மட்டும் தான்டி இருக்க. நீ கேட்கலாம். உருகி உருகி லவ் பண்ணவள தூக்கி போட்டுட்டு எப்படி நம்மள ஏத்துக்கிட்டான்னு. நீ கண்டிப்பா யோசிப்ப பையன். நான் அதுவும் சொல்லிடுறேன். நான் அவள லவ் பண்ணேன் தான். ஐயோ! லவ் பண்ண பொண்ண விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே! இந்த லைஃப் நம்ம கரெக்ட்டா இருக்குமா? இல்லையான்னு நான் யோசிச்சேன். ஆனா நீ எனக்காக ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போது தாண்டி, நீ எனக்கு கிடைச்ச ப்ரிஷியஸ் கிஃப்ட்டா நான் நெனச்சேன். நீ என்ன எவ்ளோ திட்டினாலும், கோவப்பட்டாலும், என்ன டீஸ் பண்ணாலும், கடைசில எண்ட் ஆஃப் தி டே நான் உன்கிட்ட தான் வந்து நிக்கிறேன். நீயும் என்கிட்ட தான் வந்து நிக்கிற. வயன், இது நமக்கு பிடிக்காம நடந்ததா இருந்தாலும், அந்த ஃபேட் நம்ம ஒண்ணா இருக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கு. அதனால தாண்டி நம்ப இன்னை வரைக்கும் ஒண்ணாவே இருக்கோம். இங்க பாரு வயன், நீ எப்படி நெனைக்கிறியோ, எப்படி எடுத்துக்கிறியோ எனக்கு தெரியலடி. நான் இப்பயும் சொல்றேன். ஸாரா என்னோட பாஸ்ட். இப்போ என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கான்னா, அது நீ மட்டும் தான். என்னோட என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நீ மட்டும் தான்டி. போதுமா? இல்ல நான் வேற ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணணுமா? ஜிம்னு அப்படி சொன்னதும், நீங்க அவன டைட்டா ஹக் பண்ணிட்டு, "ஏன்டா? ஏன் இப்படியெல்லாம் பண்ற? நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா? அன்னைக்கு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னப்ப கூட, நீ சைலன்ட்டா தான் இருந்த. அப்போ நீ என்ன வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னு தான் நான் நெனச்சேன் தெரியுமா? அப்போ என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? லூசு மாதிரி பேசாத வய்யன். உன்ன விட்டுட்டு நான் எங்கடி போகப் போறேன்? நீ தான் எனக்கு. அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, நான் இப்போ இவ்ளோ பயந்திருக்க மாட்டேன்ல? சரி, அவன் எனக்காக தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டாவது நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா அன்னைக்கு நீ எதுவுமே பேசாததுனால, நான் எப்படியெல்லாம் யோசிச்சேன் தெரியுமா? நீ ஸாராக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ற. நீ என்ன டிவோர்ஸ் பண்ணி நீ ஸாரா கூட போயிடுவேன்னு. நான் எப்படியெல்லாம் யோசிச்சேன் தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ற? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ட்ல போட்டு அடிக்கிறீங்க. அப்ப அவங்கள டைட்டா ஹக் பண்ணிட்டு, "சரிடி, சாரி. நான் அத சொல்லியிருக்கணும். சரி நான் சொல்லல தான். ஐம் ரியலி சாரி. சரியா? அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல. என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. என் மனசுல வேற யாரும் இல்ல வய்யன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச்." அப்படின்னு சொல்றா. நீங்களும் அவன டைட்டா ஹக் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ சோ மச்." நீங்க ஹக்க பிரேக் பண்ணிட்டு, "நீ ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் அழகா இல்ல. எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா தான் சுத்திட்டு இருக்க. ஆனாலும் ஏன் என்னால உன்ன லவ் பண்ணாம இருக்க முடியல? எதுக்கு நான் உன்ன இந்த அளவுக்கு லவ் பண்றேன்? அப்படி என்ன பண்ணிட்ட? ம்?" அப்ப ஜிமன் சிரிக்கிறான். "சிரிக்காத. உண்மைய தான் சொல்றேன். ஏன் நான் உன்ன இந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சேன்? என்னடா பண்ணேன் என்ன? தெரியலையே!" அப்படின்னு சொல்றான்.
போடா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன அகைன் ஹக் பண்றீங்க. அவனும் உங்கள ஹக் பேக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மொயன், ம் நம்ம வீட்டுக்கு போலாமா? எதுக்கு? ஏன் நீ இங்க இருக்கவே மாட்டேங்கிற? உனக்கு வேணா நீ போ. நான்லாம் வரமாட்டேன். நான் இங்க தான் இருக்க போறேன். ஒயன், அங்க போலாண்டி. எதுக்கு? அது வந்து என்ன? ம். அது வந்து ஒயன், நம்ப இன்னைக்கு தான் நம்மளோட லவ்வ கன்ஃபஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம நம்பளோட அந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃபும் கூட. இங்க அந்த ஃபெசிலிட்டீஸ் இல்லல்ல. அதனால தான் அங்க போலான்னு சொன்னேன். அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அவன புடிச்சு தள்ளிட்டு, "போடா பொறுக்கி, நான்லாம் அங்க வரல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க படுத்து தூங்குறீங்க. அவன் சிரிச்சுட்டு உங்க பக்கத்துல படுத்துட்டு உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நீங்க 2 பேருமே உங்களோட லவ்வ ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இன்னமும் ரொமான்ஸ் அதிகமாவே ஆகுது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜிம்முன்னு ஒரு ஃபங்ஷனுக்கு வெளிய போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்ப நீங்க அங்க ஜாராவ பார்க்குறீங்க. ஜாராவ பார்த்தா அடுத்த செகண்ட் நீங்க டர்ன் பண்ணி ஜிம்ன பார்க்குறீங்க. ஜிம்மன் அவள பார்க்கவே இல்ல. அவன் அவனோட ஃபோன்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க ஜாராவ பார்த்துட்டு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க. அவ ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட தான் வரா. நீங்க ஜிம்மன பார்க்குறீங்க. ஜிம்மன், அவன் ஃபோன்ல இருந்து இப்ப தான் அவனோட ஹெட் அப் பண்ணி பார்க்குறான். "ஜாரா, எப்படி இருக்க?" நான் நல்லா இருக்கேன் ஜிம்மன். நீ எப்படி இருக்க?" அவருக்கு என்ன? அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு. அப்ப ஜிம்மன் உங்கள பார்க்குறான். "சொல்லு ஜிம்மன், எப்படி இருக்க?" "ம். நல்லா தான் இருக்கேன் சாரா." "ம். அது வந்து உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட வரியா?" அப்ப நீங்க ஜிம்மனுக்கு முன்னாடி வந்துட்டு, "எதுக்கு? எதுக்கு அவர்கிட்ட தனியா பேசணும்? இங்க பாரு, நான் அவரோட ஒய்ஃப் தானே! என் முன்னாடியே பேசு. எதுவா இருந்தாலும் பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜிம்மன் உங்கள நெனச்சு சிரிச்சுட்டு, "வயன், இரு ஒரு 5 மினிட்ஸ் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு. ம். இந்தா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐஸ்கிரீம குடுத்துட்டு, கொஞ்சம் தள்ளி போய் நின்னு பேசுறான். நீங்களும் அவள மொறச்சுக்கிட்டே நின்னு பார்த்துட்டுருக்கீங்க. ஜிம்மன் அத பார்க்குறான். நீங்க பொசெசிவ் ஆகுறது அவனுக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ, அவன் உங்கள நெனச்சு சிரிச்சுக்கிட்டே சாரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களும் கடுப்பா அவங்களயே தான் பார்த்துட்டுருக்கீங்க. அப்போ ஜாரா, "ஜிம்மன், என்ன ஜிம்மன்? ஹேப்பியா இருக்க போல. ம்." அப்பதான் அவன் ஜாரா பேசுறதே கேட்குறான். "என்ன ஜாரா? இல்ல, நான் எல்லாமே ரொம்ப ஹேப்பியா இருக்க போல. அவ்ளோ ஈஸியா தூக்கி போட்டுட்டியா ஜிம்மன் என்ன?" "ஜாரா, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு?" "பழசா? நம்ப லவ் பண்ணது பழசா ஜிம்மன்?" "என்ன ஜிம்மன் இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட? 3 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்கோம்டா. எப்படி அவ்ளோ சீக்கிரம் என்ன தூக்கி போட்டுட்ட? அவ்ளோ ஈஸியா மூவ் ஆன் ஆகிட்ட? என்ன ஜிம்மன்? அவ்வளோதானா உன்னோட லவ்?" "இங்க பாரு ஜாரா, நான் உன்ன லவ் பண்ணது எல்லாமே உண்ம தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நெனச்சேன். ஆனா அது நடக்கல. என் கழுத்துல நான் தாலி கட்டணும்னு விதி இருந்திருக்கு. ஸோ நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன். இப்போ அவ என்னோட ஒய்ஃப். நான் அவள அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இப்போ நான் உன்னையே நெனச்சுட்டு, என்னையும் கஷ்டப்படுத்திட்டு, வயனையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியுமா? சொல்லு. அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அவ என்னோட ஒய்ஃபா மாறிட்டா. இப்போ நான் அவளுக்காக தான் யோசிக்கணும். எனக்கு ஹர்ட் ஆகுது, ஆகல. அத நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு, அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு, என்னோட சந்தோஷத்த பத்தி நான் யோசிக்க முடியுமா? சொல்லு. அவ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தான்றதுனால, அவ கழுத்துல நான் தாலி கட்டலன்னு ஆகிடுமா? சொல்லு. இங்க பாரு. எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பாஸ்ட்ன்னு இருக்கும் சாரா. எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு எல்லாமே ஒயன் தான். நான் அவள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாங்க ரொம்பவே ஹேப்பியா தான் இருக்கோம். அந்த மாதிரி உனக்கும் உன்ன புரிஞ்சுக்கிட்டு, உன்ன ஹேப்பியா வச்சுக்க ஒரு பெர்சன் கண்டிப்பா வருவாங்க. நீயும் சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிட்டு, உன்னோட லைஃப்ப பாரு. என்னையே நெனச்சுட்டு
உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. புரிஞ்சுதா? எப்படி ஜிம்மன்? எப்படி நீ எப்படி சொல்ற? மூவ் ஆன் ஆகுறது அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன் ஜிம்மன். ஜாரா, போதும் ஜாரா. நானும் தாண்டி உன்னை உண்மையா லவ் பண்ணேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. உன்னை விட நான் தான் உன்னை அதிகமாக லவ் பண்ணேன். அப்படிப்பட்ட நானே இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு ஒய்யனோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, அப்போது உன்னால் ஏன் பண்ண முடியாது? கண்டிப்பாக உனக்கான ஒரு பர்சன் வருவாங்க. அப்போ நீ மூவ் ஆன் ஆகி உன்னோட லைஃப்பை பாரு. கண்டிப்பாக அவங்க உன்னை நல்லாவே பார்த்துப்பாங்க ஜாரா. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க வேண்டாம், சரியா? மூவ் ஆன் ஆகு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்குறான். அப்போது அவள் டல்லாக இருக்கிறத பார்த்ததும் அவளை ஹக் பண்ணிவிட்டு, ஐம் சாரி ஜாரா, ஆனால் நீ மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ நீங்கள் செம்ம கோவமா ஜிம்மனையே தான் முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட தான் வரான். உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போலாமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ 2 பேருமே பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஜிம்மன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரான். ஆனால் நீங்கள் எதுவுமே பேசல. என்னடி கோவமா என்ன? எதுக்கு இப்போது சைலண்ட்டாக வந்துட்டுருக்க? ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பேசாமல் வண்டியை வீட்டுக்கு விட்டுறியா? ஏய், என்னடி ஆச்சு? நான் ஜாரா கிட்ட பேசினது கோவமா? ம், அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நீ அவகிட்ட பேசின எனக்கு என்ன? நீ சைலண்ட்டாக வண்டியை ஓட்டிட்டு போனால் மட்டும் போதும். வயன், ஏய், அது வந்து ஜிம்மன், நான் எதுவுமே சொல்லலை ஜிம்மன். சரிடி, சரி, நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை சைலண்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் எதுவுமே பேசல. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வீடு வந்ததும் கீழே இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டீங்க. அவன், ஐயோ, ரொம்ப கோவப்படுத்திட்டும் போலே. சரி, நம்ம வயன் தானே, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் வரான். நீங்கள் ஸ்பீடாக உங்களோட கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் வரான். வந்ததும் அவன் பெட்டில் உட்காந்துட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் எதுக்கு பின்னாடி பார்த்துட்ருக்க? மரியாதை இந்த வெளியே போ. இல்லை, இங்கே நான் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி இருந்தால் என் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க. உனக்கு வெக்கமா இல்லையாடி? அப்போ நீங்கள் கோவமாக அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஏன் நீ என் புருஷன் தானே, இல்லை வேறு எவனோ ஒருத்தனா? ஏதோ இதுக்கு முன்னாடி எதையுமே பார்க்காத மாதிரி சீனை போடுற. உனக்கு அப்படி வெக்கமாக இருந்துச்சுன்னா ஏன் இந்த வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவன் வந்து உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு, உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன், சரியா? என் பக்கத்தில் வந்த உன்னை அப்படியே நான் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். என் பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறீங்க. ஏய், எதுக்குடி இப்போ இவ்வளோ கோவம்? நான் நார்மலாக தாண்டி அவகிட்ட பேசினேன். இங்கே பாரு ஜிம்மனா, நீ அவ கூட பேசாத. எதுக்கு அவளை ஹக் பண்ணுற? அதுவும் என் கண்ணு முன்னாடியே. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? என்ன அவளை பார்த்ததும் பழைய லவ் அப்படியே பொங்கிட்டு வந்துடுச்சோ? ஏய், நான் அவளை ஹக் பண்ணேன் தான். ஆனால் அது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு எதுக்கு ஹக் பண்ண? ரீசன் என்ன வேணாலும் இருக்கட்டும்டா. நீ எதுக்குடா அவளை ஹக் பண்ணுற? அதுவும் கட்டின பொண்டாட்டி முன்னாடி இருக்கான்னு தெரிஞ்சு நீ அவளை ஹக் பண்ணுறேன்னா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சொல்லுடா. ஏய், அது நான் கேஷுவலாக ஒரு ஹக் பண்ணேன், அவ்வளோதாண்டி. மற்றபடிலாம் எதுவும் இல்லை ஒய்யன். இங்கே பாரு, நான் ஸ்டில் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஆகுது என் பக்கத்தில் கூட நீ வந்துடாத. என் மேலே கையை வச்ச நான் உன்னை கொன்னுருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கிச்சனுக்கு போயிட்டீங்க. ஜிம்மன், ஒயன் ஒயன் அப்படிலாம் சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போயிட்டு ஜிம்மனோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. டின்னர் தான். ஸோ ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் பொறுக்கி என்ன பண்ணிகிட்ருக்க? எங்கள் ஆண்டி இருக்கிறது கவனிக்கலையா? ஏய், யார் இருந்தா என்னடி? என் பொண்டாட்டிக்கு நான் கிஸ் பண்ணுறேன், அதில் எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்க? நான் என் அம்மாவுக்கு தான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஸ் பண்ணுறான். டே, போதும் போதும், நீ அவளை கிஸ் பண்ணுறதோட நிறுத்திக்கோ, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மா, அவளை என்னன்னு கேளுமா,
அவ என் மேல கோவமா இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன் கம்ப்ளைண்ட் பண்றான். "ஏம்மா என்னாச்சு? என்ன பண்ணான் இவன்?" "ஆன்ட்டி அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சது நீங்களே அவன கொன்னுடுவீங்க." "அப்படி என்னம்மா பண்ணான்?" "என் கண்ணு முன்னாடியே அந்த ஜாராவ கட்டி பிடிக்கிறான் ஆன்ட்டி." "என்னம்மா சொல்ற?" ஜிமன் அப்படின்னு கோவமா டர்ன் பண்ணி ஜிமன பார்க்குறாங்க. "அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. அவளுக்கு குட் பை சொல்கிறதுக்காக ஒரு ஹக் பண்ணம்மா. கேஷுவல் ஹக்மா. அதை அவள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போ இப்போ என்கிட்ட சண்டை போடுறாம்மா. என்னை 2 வீக்ஸ்க்கு அவள் பக்கத்துலேயே வரக்கூடாது. அவன் மேலே கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாம்மா." அப்படின்னு சொல்கிறான். "நீங்கள் ஜிம்மனையே முறைக்கிறீங்க. எது எதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லணும்னு விவஸ்தையே இல்லையா?" அப்படின்ற மாதிரி. அப்போது ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் வந்து, "வயன் சாரிடி, என் மேலே கோவம் படாதடி, சாரிடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதில் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்போது சடனாக நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க. ஜிம்மன்லாம் பதறி போயிட்டான். "ஒயன், ஏய் ஏய் ஒயன் எழுந்துரு. என்னடி ஆச்சு? ஒயன் ஒயன் நடிக்காத ஒயன். உனக்கு என் மேலே கோவம்னா திட்டு அடி. ஆனால் இங்கே பாருடி, இப்படிலாம் பண்ணாத. என்னாச்சு? ஒயன் எழுந்துரு ஒயன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ரொம்ப பயப்படுறான் வேற. அப்போ ஜிம்மனோட அம்மா, ஜிம்மன் பயப்படாத. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு சோஃபாவில் போடு, நான் தண்ணி கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மன் உங்களை தூக்கிட்டு சோஃபாக்கு தான் போகிறான். அவனோட அம்மாவும் தண்ணி கொண்டு வந்து உங்கள் ஃபேஸில் தெளிக்கிறாங்க. அப்போது நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அப்போ ஜிம்மன், "ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்குடி இதிலலாம் விளையாடிக்கிட்டு இருக்க? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? என்னாச்சு? ஓகேவா?" அப்போது ஜிம்மனோட அம்மா, "ஜிம்மன் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கியா?" "அம்மா அது வந்து." "நீ சைலண்ட்டாக இரு, நான் பேசிக்கிறேன்." "வயன் என்னம்மா ஆச்சு?" "தெரியல ஆன்ட்டி, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சடனாக என்னாச்சுன்னே தெரியல, எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல." "எப்போலேருந்து இந்த மாதிரி இருக்கு வயன்?" "இன்னைக்கு மார்னிங்லேருந்தே அப்படி தான் ஆன்ட்டி இருக்குது." "மா மார்னிங்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொன்னாம்மா. நான் அப்போவே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டேன். "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டாம்மா. ஆனால் இப்போ மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு வந்துருச்சு. சரி ஜிம்மன், சொல்லுமா. நீ நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லு." "ஆன்ட்டி டாக்டர்லாம் எதுக்கு? நான் இப்போ வெயிலில் போயிட்டு வந்தேன்ல, அதனால கூட இருக்கும். டாக்டர் வந்து பார்க்குற அளவுக்குலாம் பெருசா இல்ல ஆன்ட்டி. நீங்க ஃப்ரீயா விடுங்க, நான் சரியாயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்க கைய பிடிச்சு உட்கார வச்சு, "இரு, அதான் டாக்டர வர சொல்லி சொல்றாங்கல்ல, நான் டாக்டர வர சொல்றேன். அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் டாக்டருக்கு கால் பண்ண போயிட்டான். ஸோ அவங்க கால் பண்ண அடுத்த 15 மினிட்ஸ்லேயே அவங்க வந்துட்டாங்க. உங்கள செக் பண்றாங்க. அப்போ டாக்டர், ஜிம்மன், டாக்டர் என்னாச்சு? அவ ஓகே தானே? என்னாச்சுன்னே தெரியல. நல்லா தான் பேசிட்டு இருந்தா. சடனா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இவளுக்கு என்ன இப்படி பயமுறுத்தி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் போல டாக்டர். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அவ ஓகே தானே? மார்னிங்லேருந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்றா. என்னாச்சுன்னே தெரியல டாக்டர். அவ ஓகே தானே? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர். எதுவா இருந்தாலும் நான் சரி பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் டாக்டர பேச விடாம பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ டாக்டர் ஜிம்மனோட ஹார்ம்ஸ ஹோல்ட் பண்ணி, "ஜிம்மன் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லா கொஸ்டினும் ஒரே டைம்ல கேட்டா, நான் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? என்ன கொஞ்சம் பேச விடுங்க." சாரி டாக்டர். என்னாச்சு அவளுக்கு?" ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்." "நிஜமா தான் சொல்றீங்களா?" "ஜிம்மன் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்." "ம் கங்க்ராட்ஸா? எதுக்கு டாக்டர்?" அப்போ ஜிம்மனோட அம்மா சிரிக்கிறாங்க. அப்போ ஜிம்மனோட அம்மா ஜிம் தலையிலே போட்டு, "இது கூடவாடா உனக்கு புரியல? ம் என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலையே." அப்போ டாக்டர், "ஜிம்மன் நீங்க அப்பாவாக போறீங்க." அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனுக்கெல்லாம் ஹாப்பினஸ் தாங்கல. "டாக்டர் டாக்டர் என்ன சொன்னீங்க? எனக்கு சரியா விழலன்னு நினைக்கிறேன்." "டாக்டர் இப்போ நீங்க நான் அப்பாவாகிட்டேனா சொன்னீங்க? எனக்கு அப்படிதான் விழுந்தது." "ஆமா ஜிம்மன், நீங்க அப்பாவாக போறீங்க." "டாக்டர்!" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர தூக்கி சுத்துறான். டாக்டர் பயந்தே போயிட்டாங்க. ஜிம்மன் என்ன பண்றீங்க? நீங்க சுத்த வேண்டியது என்ன இல்ல, உங்களோட ஒய்ஃப." அப்படின்னு சொன்னதும், "ஓ சாரி டாக்டர்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள தூக்கி சுத்துறான். நீங்க ஜிம்மன் விடு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள விடுறான்.
உங்கள உங்க ஃபேஸ கப் பண்ணி உங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். அப்ப டாக்டர் இதுக்கு மேல நான் இங்க இருந்தா தப்பாயிடும். நான் கிளம்புறேன். ஜிமன் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஜிமன். எத்தன வீக்ஸ் ஆகியிருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து நான் சொல்லிடுறேன். ஆ ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொன்னதும் டாக்டர் அங்கேருந்து போயிட்டாங்க. ஜிம்மன் உங்க பக்கத்துல உட்காந்து உங்களோட ஹேண்ட்ஸ புடிச்சுக்கிட்டான். "ஒயன், ஒயன் என்னால நம்பவே முடியலடி. நான் அப்பாவாக போறேனா? நம்ப நம்ப ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் ஆக போறோமா? என்னால நம்பவே முடியல தெரியுமா?" அப்படின்னு அவன் ஒரு மாதிரி எமோஷனலா சொல்றான். அப்ப நீங்க அவனோட சீக்ஸ ஹோல்ட் பண்ணி, "ம். ஆமா. நீ அப்பாவாக போற. நான் அம்மாவாக போறேன். அதுவும் எந்த பொறுப்பும் இல்லாம வெட்டியா ஊர சுத்திட்டு இருக்க ஒருத்தனுக்கு, இப்போ அப்பான்ற ஒரு பொறுப்ப குடுக்க ஒரு குழந்தை வந்திருக்கு. ஹாப்பி இல்ல?" அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஜிம்மன் உங்க கைய தட்டி விட்டுட்டு, "என்னடி சும்மா பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்ன தலையெழுத்தா நான் சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கேன் நானு. என் அப்பங்காரன் என்ன நம்ப மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றான். அப்ப ஜிம்மனோட அம்மா, "சரி, சரி, சரி. நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு. இப்ப கூட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயிலயும், ஜிம்னோட வாயிலயும் சுகர் போட்டுட்டு, ஸோ அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டுருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அங்க உங்களோட பேரண்ட்ஸ், ஜிம்மனோட பேரண்ட்ஸ், ஜிம்மனோட சிப்லிங்ஸ்ன்னு எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஜிம்மனோட அம்மா, "ஜிம்மன், இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போது. ஓகே? இதுக்கப்புறம் நீ ரொம்ப பொறுப்பா இருக்கணும். போதும். இவ்வளோ நாள் ஒயன் ஓடி, ஓடி, ஓடி உனக்காக பண்ணது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் ஒயன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இனி குழந்தைக்காகவும், ஒயனுக்காகவும் நீ தான் ஓடணும். புரியுதா?" "கண்டிப்பாம்மா. நான் நாளைக்கே நான் கம்பெனில போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே என்னோட குழந்தையும், என் பொண்டாட்டியும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப எல்லாருக்குமே அவ்ளோ ஹாப்பி. அப்போ ஜிம்மனோட அப்பா, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்தா நீ கேட்ட கேஷ்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட குடுக்குறாங்க. அப்போ ஜிம்மன் சர்ப்ரைஸ்டா அவங்களோட அப்பாவ பார்க்குறான். அப்போ, "என்ன அப்படி பார்க்குற? எனக்கு இப்பயும் உன் மேல நம்பிக்கை இல்ல தான். ஆனா ஒயனுக்காக நான் இத உன்கிட்ட குடுக்குறேன். நீ இந்த காச வச்சுட்டு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணு. நீ தான் சொன்னல்ல, நான் கேட்குற காச குடுங்க. நான் எவ்ளோ பெரிய ஆளா வரேன்றத நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னல்ல. எனக்கு நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உன் பொண்டாட்டியையும், உன்னோட குழந்தையையும் நீ வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு நீ மேல வந்தீனாவே எங்களுக்கு அது போதும். சரியா?" அப்படின்னு சொன்னதும் ஜிம்முக்கு அவ்ளோ ஹாப்பி. என் குழந்தை வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்ளோ நல்ல விஷயம்லாம் நடக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஜிம்முனோட அப்பாவ ஹக் பண்ணிக்கிறான். ஸோ எல்லாருமே இங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அந்த இடமே அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ஓகே மிஸ். இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.